ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே சில விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும், சில விஷயங்கள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? அந்த தேவைகள், அந்த ஆசைகள், அந்த விருப்பங்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோ ஓப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சரி, இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா இன்டென்ஷன். அது என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைன்னா அது எதனால் தேவை, எதுக்கு தேவை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அது கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதை பற்றின ஒரு கிளாரிட்டி நம்ம மனசில் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மனசில் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணணும்? சரி, கார் வாங்கணும். அவருக்குள்ளார மனசுக்குள்ளேயே 4-5 கொஷின்ஸ் அவருக்குள்ளார கேட்டுக்கிட்டு ஒரு கிளாரிட்டியை உண்டாக்கிக்கணும். சரி, இந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ரைட், ஓகே. இந்த கார் எனக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. இந்த கார் வாங்கினா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது, இந்த கார் வாங்கினா என்னுடைய குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் பிக்சர் அவர் மனசில் ஒரு உருவாக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையன் நல்ல மார்க் வாங்கணும், 90% வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. வெறுமனே நான் 90% வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன் செட் பண்ணாமல், சரி இந்த 90% நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு கொஷின் கேட்கணும். நம்ம ஃபைனல் எக்ஸாமில் 90% வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கிற, நம்ம ஆசைப்படுற காலேஜில் சீட்டு கிடைக்கும், ஓகே. அந்த காலேஜில் சேர்ந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம நல்ல வேலைக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணோம் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்மளால் தொடர்ந்து எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆசைப்படுறது அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான ஆசையாக இல்லாமல் ஒரு டீப் டிசையர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஒரு ஆழமான ஆசை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த ஆசைங்கிறது எவ்வளோ தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஆசை நிறைவேறுறதோ இல்லையோ அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்க வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ 70 கேஜி இருக்கிறேன், நான் 60 கிலோ ஆகணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள 4-5 கொஷின் அவங்க கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். சரி, நான் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, எதுக்காக நான் வெயிட் குறைக்கணும்? இப்போ 70 கிலோவில் இருக்கிறேன், நான் 60 கிலோ குறைக்கணும். சரி, எதுக்காக நான் குறைக்கணும்? நம்பர் 1 என்ன? என்னுடைய மொபிலிட்டி ஈஸியாக இருக்கும். அதாவது நான் நடக்கிறது எனக்கு ஈஸியாக கொஞ்சம் இருக்கும், மாடி ஏறுறப்ப மூச்சு வாங்காது. அடுத்தது, எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து என்னை நான் காப்பாற்றிக்கலாம். எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ரொம்ப தூரம் என்னால் நடக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும், மூச்சு வாங்காது. சரி, ஆக மொத்தத்தில் என்னோடய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு கிளியர் இன்டென்ஷன் வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தடவையும் அந்த விஷயத்தை நம்ம யோசிக்கிறப்போ அது சம்பந்தமான பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி கவலையோ பயமோ வராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராங்காக இன்டென்ஷன் செட் பண்ணுறோம். இது நம்பர் 1. ரெண்டாவது, இது அடிக்கடி நினைக்கிறப்ப என்ன ஆகும்னா அது ஒரு நம்பிக்கையாக மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக மாற ஆரம்பிக்கும். இது எதனால் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக நினைக்கிறப்போ இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளுடைய ஆழ் மனசுலேயே அது ரொம்ப ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். எப்போது ஒரு எண்ணத்தை திருப்பி திருப்பி ஒரு இன்டென்ஷனோட கிளியர் பிக்சராக நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறப்போ அது நம்மளுடைய ஆழ்மனத்தில் பதிய ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய ஆழ் மனசில் பதிய ஆரம்பிக்குதோ அது நிறைவேற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம். அதாவது அந்த விஷயம் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளுடைய ஆழ்மனமே கொண்டு நம்மளுக்கு காட்டும். நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி, ஒரு பையன் இல்லை பொண்ணு நான் 90% வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் இன்டென்ஷன் செட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு 7 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்ததுன்னா அதோட ஆழ்மனமே அதை எழுப்பி விடும். என்னமோ 90% வாங்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் பாட்டி 7 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, 7 மணி வரைக்கும் தூங்கினா எப்படி மார்க் வாங்குறது அப்படின்னு அவங்க ஆழ்மனமே அவங்கள எழுப்பி விடும். அப்போ என்ன பண்ணும், ஒரு நாள் தூங்கினா கூட அடுத்த நாள் நேற்று இப்படி தான் தூங்கினீங்க, இன்றைக்கி எந்திரிச்சு படிச்சிருங்க. உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணோ அந்த பையனோ ஆட்டோமேட்டிக்காக தானாக எந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களால ஒரு இன்டென்ஷனை ஸ்ட்ராங்காக செட் பண்ணதுனால அவங்களாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்க விடாது. அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன தேவையோ
அதை நம்ம ஸ்ட்ராங் இன்டென்ஷனாக நம்ம பதிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வித் கிளியர் பிக்சராக நம்மளுக்கு இந்த விஷயம் இதுக்காக தேவை, இது எனக்கு மட்டும் உதவி இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் பிக்சரை உருவாக்கி நம்ம மனசில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது இட் வில் பி ரெஜிஸ்டர்ட் இன் த சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுக்கு எகெயின்ஸ்டான செயல்களை நம்ம செய்ய மாட்டோம், இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு செயல்களை செய்ய மாட்டோம். நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்மளுடைய டிசையர், நம்மளுடைய ஆசை, அதற்கு சம்பந்தமான விஷயங்களாக, அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு உதவி செய்கிற விஷயங்களாக தான் இருக்குமே தவிர அதற்கு ஆப்போசிட்டான கான்ட்ரடிக்டரியான விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன எதிர்பார்த்தாலும் சரி, நம்மளுடைய ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையாக இருந்தாலும் சரி, மார்க்காக இருந்தாலும் சரி, பொருளாதார வசதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளால் அதை கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதே மாதிரி நம்ம பாசிட்டிவாக நம்ம யோசிக்கிறதுனால லைக் அட்ராக்ட்ஸ் லைக், லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எந்த விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாக யோசிக்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் அதை நம்மளால் நம்ம வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது தொடர்ந்து நம்மளுடைய இன்டென்ஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகம். அதனால் என்ன தேவைன்னாலும் அதை ஒரு எதனால் வேணும், எதுக்கு வேணும் அப்படிங்கிற கிளியர் பிக்சராக, கிளியர் இன்டென்ஷனாக நம்மளுடைய மைண்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் அதை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.